கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். Vanakkam everybody. Small things make perfection, but perfection is no small thing சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு லைன்ல இருக்கிற 7 வார்த்தை கொண்ட 2 lines and 7 words. அந்த சின்ன சின்ன குறளை வச்சிட்டு we are learning profound wisdom for application in every walk in life. Let's go further. போன வாரம் நம்ம அமைச்சு the ministers பற்றி சொல்லும்போது Thiruvalluvar first talked about solvanmai, the power in speech. Immediately thereafter vinay thuimai, upright action or integrity. So sol முதல்ல செயல் உடனே, the words first speech and then followed by action. So இன்னைக்கு வந்து மேல பார்க்க போறோம். நம்ம பொருட்பால்ல ரெண்டாவது செக்ஷன் அங்க இயல்ல இருக்கிறோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுல தான் இப்போ வரிசையா குறள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு அதிகாரம். முதல்ல வினை திட்பம், தட்ஸ் கமிட்மெண்ட் டு எனி டாஸ்க் வி அண்டர்டேக். ரெண்டாவது வந்து வினை செயல் வகை, த மெத்தட் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஸோ கமிட்மெண்ட் டு த டாஸ்க் அண்ட் த right way of execution, righteous way of execution. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். மேல போலாம். நம்ம முதல்ல எடுத்திருக்கிற அதிகாரம் வினை திட்பம், கமிட்மெண்ட் டு அ டாஸ்க். நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருக்கிறோம், சும்மா விடுவாங்க, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அண்ட் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. ஆனா they don't mean it, they don't do it. அதை தான் பாரதியார் சொன்னாரு, வாய்ச்சொல்லில் வீரர் அடி சொல்லிட்டு. அந்த மாதிரி வாய்ச்சொல் வீரர் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். அவங்கள பத்தி தான் திருவள்ளுவர் சொல்றாரு, வினை திட்பம் கமிட்மெண்ட்னா எப்படி இருக்கணும் சொல்லிட்டு. குறளை பார்க்கலாம். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். குறள் எண் 664. இன் கமிட்மெண்ட், வினை திட்பத்துல. திட்பம்னா உறுதியா இருக்கிறது, firm, being firm in a committed task. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எளியன்னா ஈஸி, அதுக்கு ஆப்போசிட் தான் அரிய, டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட், ரைட்? Which is easy, which is difficult? சொல்லுதல் யாருக்கும் எளிய, சும்மா ப்ராமிஸ் பண்றது, அதை செஞ்சிடுவேன் இதை செஞ்சிடுவேன் சொல்றது எல்லாருக்கும் ஈஸி. பட் அறியவாம், the difficult part is சொல்லிய வண்ணம் செயல். சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுக்கிறது. இந்த டைம் கமிட்மெண்ட்ல செய்வேன், இந்த டாஸ்க் இவ்வளவு குவாலிட்டியோட பண்ணுவேன், இந்த சார்ஜஸ்ல பண்ணுவேன். அதுக்கெல்லாம் ஒரு மனசுல இன்டெகிரிட்டி வேணும் அண்ட் ஒரு கமிட்மெண்ட், சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் வேணும். அது வந்து இட்ஸ் பிகம் அ ரேரிட்டி. ஸோ திருவள்ளுவர் சேஸ், சொல்லுதல் யாருக்கும் எளிய, யார் வேணா சொல்லிட்டு போகலாம், அதுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுக்கலாம், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணுவேன். we see many examples in life. ஆனால் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், அந்த சொன்ன மாதிரியே செய்யறது, அதுல தான் இருக்குது and the meeting the commitment, standing to the schedule, deadlines, the promises. வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி சொன்னார் அதே பாரதியார். அந்த வார்த்தை தவறாம இருக்கிறது தான் இந்த கமிட்மெண்ட். அருமையான குறள். புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். நான் சொன்ன எளியனா ஈஸி, அரியனா டிஃபிகல்ட். The easy part is just throw promises. The difficult part is to standing up with commitment to the task. Explanation in English: it's easy for anyone to say a thing,
but it's hard to carry out what is said. So what is meant by this is we should think twice before giving a commitment. We should check the possibility of doing it, our capability, the wherewithal, எல்லாம் வச்சுட்டு பிளான் பண்ணி அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள பண்ணணும். We hear of many times the people in the IT companies burn themselves when the target deadline comes. அதெல்லாம் because of the sometimes losing track of commitment. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதனால சொல்றது ஈஸி, ஆனா to meet the commitment is where the challenge is. So இதுல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, if you think you can, you will. அந்த will வேணும். Where there is will, there is way. அந்த will power வேணும். அதை தான் திருவள்ளுவர் emphasize பண்றாரு. And செய்யணும்னு புறப்பட்டதுன்னா செஞ்சிடணும். கமிட்மெண்ட், ஒரு ப்ராமிஸ் பண்ண அதுக்கு நிற்கணும். பியூட்டிஃபுல் குறள், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய குறள். அடுத்த குறளுக்கு போகலாம். போன குறள்ல பார்த்தோம், அந்த வாய்ச்சொல்லில் வீரராக இருந்துட்டு சும்மா உதார விடுறது யார் வேணா செய்யலாம். ஆனால் அதை செய்யறதுக்கு வாட் இஸ் இட் தட் மேக்ஸ் இட் கவுண்ட், அதை தான் திருவள்ளுவர் அடுத்த குறள்ல சொல்றாரு. பார்ப்போம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். குறள் எண் 666. கமிட்மெண்ட்ல வினை திட்பம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். திண்ணியர்னா வித் ஃபர்ம் வில், உறுதி, மனசுல உறுதி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது. அந்த உறுதியோட எண்ணியார் என்னென்ன நினைக்கிறாங்களோ, the people with firm willpower, commitment, அந்த மாதிரி நினைக்கிறவங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, whatever they want to achieve, they will achieve. Whatever they think they want to do, they'll be able to do. அப்போ அந்த மாதிரி என்றவங்க நினைக்கிறவங்க திண்ணியராக பெறின். If they have that firm willpower, எண்ணிய எண்ணியாங்க எய்துப, அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். So we see some people, the go-getters. எப்படி அவங்க பண்றாங்க? We sometimes wonder, how is it possible anything that he touches turns into gold? That is because they have the will of steel. அவ்வளவு உறுதியான எண்ணம் வச்சிருக்கிறாங்க. That is the secret. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். எண்ணியவர் எண்ணியபடியே செயலாற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்றதுன்னா நினைக்கிறது மனசுல. The thought process. Explanation in English: if those who have planned an undertaking possess firmness in executing it, they will obtain what they have desired, even as they have desired. நிறைய பேருக்கு மனசுல ஆசை இருக்கும். ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்கம்பாங்க. அந்த அதிர்ஷ்டத்தோட இன்னொரு பேர் தான் மன உறுதி. டிசிப்ளின் வேணும், ஃபர்ம்னஸ் ஆஃப் மைண்ட் வேணும். சில பேர் பிளான் பண்ணிட்டு எக்ஸிகியூஷன் செய்ய மாட்டாங்க. அதுக்கு கமிட்மெண்ட், வில் பவர் இருக்காது. ஸோ அந்த பிளானிங்கும் வேணும், பட் கமிட்மெண்ட் இருந்ததுனா தான் எனிதிங் கெட்ஸ் டன். குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். அந்த மனசுல உறுதி இருக்கிறவங்க, the willpower, people with a firm resolve, whatever they want to achieve, they will achieve. என்ன நினைச்சாலும் அதுக்கு அவங்களுக்கு நடக்கும். துணிமை துணைன்னு முடிவுக்கு வந்ததுன்னா, துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பட்டுமத்தை சொல்லுவாங்க. Nothing will stop him. செய்யலான்னு பிளான் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்.
அது இல்ல இது இல்லன்னு சொல்லி அலறிட்டு இருக்க மாட்டாங்க. They'll find how a thing can be done instead of exploring reasons why a thing could not be done. That is the difference between the people with resolve, மனசுல உறுதி இருக்கிறவங்களுக்கும் மனசுல இந்த உறுதி இல்லாதவங்களுக்கும். நல்ல குறள். அடுத்த அதிகாரம் போலாம். அடுத்து நம்ம பார்க்க போற அதிகாரம் வினை செயல் வகை, the method of execution. வாழ்க்கையில we have experienced many times, we have seen it also. ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய ஜோஷோட ஸ்டார்ட் ஆகும். ஆனா somewhere in between slackness வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. or 90% of the task will be over. இந்த லாஸ்ட் 10% வரும்போது slackness set in ஆயிட்டு, whereas the 10% remaining 10% makes a huge difference. அப்போ அந்த பாதியில் ஒரு வேலையை விட்டுருச்சுன்னா midway if we stop a project, what is the consequence? The method of execution பத்தி சொல்லும்போது திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. குறளை பார்க்கலாம். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். குறள் எண் 674. வினை செயல் வகையில மெத்தட் ஆஃப் எக்ஸிகியூஷன்ல எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். தெரும்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். இட் வில் டிஸ்ட்ராய். தீ எச்சம் போல தெரும் அப்படின்னா என்ன? தீங்கிறது வந்து நெருப்பு. the fire, அது பாதி அணைஞ்ச பிறகு we assume that it is fully burnt out. அதை நம்ம விட்டுட்டு போச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாகி, I have seen in life a small spark growing into a huge inflagration. சின்ன பொறி இருந்தது, அது பெரிய லெவல்ல ஃபயர் வந்துட்டு பெரிய லெவல் பேனிக் ஆகுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த தீய அணைக்காம விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது வந்து பிஃபோர் வி ரியலைஸ் இட் வில் க்ரோ வைல்ட், இட் வில் பிகம் அன்கன்ட்ரோலபிள். அந்த மாதிரி வினை பகை என்று இரண்டின் எச்சம். வினைனா any task which you have undertaken. பகைனா enmity. அப்போ any task which we have undertaken or the enmity which has occurred, virodham, for a king with the enemy country, for a corporate with the competitor. அப்போ the task that is undertaken or the enmity ரெண்டும் முழுசா முடிக்காம அறக்குறையா விட்டதுன்னா, எச்சம்ங்கிறது வந்து ரிமைண்டர். அதை வந்து ஃபுல்லா முடிக்காம அப்படி விட்டுட்டு போயிருந்ததுன்னா நினையுங்கால் when you compare எப்படி இருக்கும்? அது தீ எச்சம் போல தெரும். அந்த நெருப்பை ஃபுல்லா அணைக்காம விட்டுட்டு போயிடுச்சுன்னா, if you leave the fire without extinguishing it fully, the way it will destroy everything before we realize, the same way the destruction will happen. இதுல வந்து பெரிய profound meaning இருக்குது. யோசிச்சு சாவகாசமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அந்த நெருப்பை அணைக்காம விட்டதுன்னா எப்படி வரும்? அதே மாதிரி தான் நம்ம பாதியில எடுத்துட்டு பாதியில விட்ட செய்கை, the one which you have carried over up to a level and left the task, or the enmity. இந்த enmityங்கிறது நெய்பர் கூட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம், சிப்ளிங்ஸ் கூட இருக்கலாம், கார்பரேட்ல இருக்கலாம். அப்போ அந்த enmityன்னு வந்துருச்சுன்னா அதை வந்து it has to be fully extinguished. அதாவது அந்த enmityயை வந்து to be totally resolved. பாதி ரிசால்வ் பண்ணிட்டு சரியாயிடுச்சுன்னு இருந்ததுன்னா இருக்காது. அது ஸ்லோலி அது grow ஆகும். Like the fire, it will blow up one day. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். செய்ய தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல்
தெரியாமல் வளர்ந்து கிடக்கும். That is, before we realize, it will grow and destroy us. Explanation in English: when duly considered, the incomplete execution of an undertaking and hostility with the other party will grow and destroy one like the unextinguished remnant of a fire. இது வந்து தெளிவான உதாரணம். Practical example: an unextinguished fire will grow before we realize it will cause damage, total damage. அதே மாதிரி தான் எடுத்த காரியத்தை முடிக்கணும். செய்வன திருந்த செய் சொல்லுவாங்க. அதுதான் இதுல எம்பசைஸ் பண்ணியிருக்குது. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையங்கால் தீ எச்சம் போல தெரும். அந்த வினை பகை, the task that we have undertaken, or the enmity that has developed unfortunately, அந்த ரெண்டோடு எச்சம், that is, it's not completed, remnant is there. அதை நினையங்கால் யோசிச்சு பார்த்தோம்னா அதனுடைய விளைவு, the consequence will be the same as தீ எச்சம் போல தெரும். ஃபயரை வந்து fully extinguish பண்ணாம பாதியில விட்டதுன்னா என்ன ஆகுமோ, that is the consequence that will happen. So Thiruvalluvar says, any task you undertake, see it till end. Any enmity that is developed, see it till end. Either make the enemy the friend or get rid of the enemy or move away from there. So இது வந்து நல்ல கருத்து இருக்கிற குறள். அடுத்த குறளுக்கு போலாம். வினை செயல் வகையில எப்படி பாதியில விட்டுட்டு போக கூடாது சொன்னார் திருவள்ளுவர். அதே டைம்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும் பிஃபோர் அண்டர்டேக்கிங் அ டாஸ்க், அதை தான் அடுத்த குறள்ல பிரமாதமா சொல்லியிருக்காரு. 7 வார்த்தையில a world of a meaning inside. Let's have a look. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். குறள் எண் 675. வினை செயல் வகையில the method of action. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடன். இது கூட இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். பொருள்னா the resources that are required to undertake a task. இதெல்லாம் முதல்ல பிளானிங்ல சொல்றாரு திருவள்ளுவர். before you undertake a task, plan for all these. முதல்ல வந்து பொருள், resources. second வந்து கருவி, the tools that are required. It may be the crane, it may be a hammer, it may be an electronic device, whatever the tools. மூணாவது வந்து காலம். காலம்னா the time available for completion of a task, and then split it into parts. எல்லாத்துக்கும் எவ்வளவு டைம் ஆகும்ட்டு calculate பண்ணி identifying the critical path, and then the time management, prioritization. இதெல்லாம் இதுல வரும் காலம். நாலாவது வந்து வினை, the job content itself. அப்போ எப்படி செய்யறது, யாரை வச்சு செய்யறது, the process of doing, the flow chart, அதெல்லாம் பிளான் பண்றது. and இடன், எங்க செய்யறது. certain things are best done in some places depending on the availability of facilities, infrastructure, and some of the tasks may be done elsewhere and brought. அந்த இடம் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இந்த ஐந்தும், all these 5, இருள் தீர, without doubt, without ambiguity, எண்ணிச் செயல், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி plan the task, plan the process, plan all the requirements, paraphernalia. அதுக்கப்புறம் செஞ்சதுன்னா that
will be a victory. அடிச்சு சொல்றார் திருவள்ளுவர். பொருள், resources, கருவி, the tools, காலம், the time management, வினை, the job itself, the process, இடன், the place or places where it's to be done. இந்த 5 பாயிண்ட் எடுத்ததுன்னா without ambiguity, without a doubt, if it is planned and done, Thiruvalluvar assures victory is yours. So let's do it next time. Anything we do, whether it's youngsters planning for their examinations or the people at work planning for a new project or any other thing that we want to undertake new. Even if you want to learn a new skill, all these will be applicable for us to plan. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய 5னையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். Without ambiguity, the பொருள், the resources, tools, time, the job itself, task itself, the processes involved, etc., and the place, உரிய இடம். So explanation in English: do an act after due consideration of the following: money, resources, means, the tools, etc., the time, available time management, the execution process, the task itself, and the place. So இதெல்லாம் பிளான் பண்ணுதுன்னா then any task is easy to achieve. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். So consider all these 5, not 1, not 2, not 3, all 5 before any task is undertaken and victory is yours. That's what Thiruvalluvar says confidently with Thiruvalluvar's wisdom. So let's attempt it the next time we undertake anything big in our life, major in our life. Let's move further. இன்னைக்கு நம்ம 2 practical tips for job execution பார்த்தோம். முதல்ல வினைத்திட்பம், the commitment, how commitment is absolutely essential for successful completion of a task. மனசுல உறுதி வேணும், will power வேணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் வினை செயல் வகை, the method of execution or the process itself. அப்போ இதுல நம்ம பார்த்தோம் அறகுறையா பண்ணிட்டு விடக்கூடாது, and the 5 ingredients to be considered before we undertake a task for ensuring successful completion of the task. So in the Angaviyal or Amaichiyal, we are getting tons of tips for practical life from Thiruvalluvar. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். Take care. வணக்கம் everybody. தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.